நிர்வாகிகளுக்கும் தொண்டர்களுக்கும் முதலில் என்னுடைய வணக்கங்கள். தலைமை கழகம் எவ்வாறெல்லாம் கழகத்தினுடைய இளைஞரணி செயலாளர் மாண்புமிகு அமைச்சர் உதயநிதி ஸ்டாலின் அவர்கள் உள்ளிட்ட இந்த நிகழ்வை கலந்து கொண்டிருக்கின்ற எங்களுடைய மாநகர கழக செயலாளர் மதிவாணன், சட்டமன்ற டாக்டர் கலைஞரின் புகழ், தமிழின தலைவர் டாக்டர் கலைஞரின் புகழ், பகுத்தறிவு பகவான் அண்ணாவின் புகழ், பேரறிஞர் அண்ணாவின் புகழ், தமிழ் டாக்டர் கலைஞரின் புகழ், தமிழ் டாக்டர் கலைஞரின் புகழ், ஐயா அன்பிலாரின் புகழ், ஐயா அன்பிலாரின் புகழ், திருச்சி மாவட்டத்தின் மாமணி ஐயா அன்பிலாரின் புகழ், பகுத்தறிவு பகவான் தந்தை பெரியாரின் புகழ், பகுத்தறிவு பகவான் தந்தை பெரியாரின் புகழ், தலைவர் டாக்டர் கலைஞரின் புகழ், தமிழின அது நீங்கள் அனைவரும் இல்லை என்று சொன்னால் அது சாத்தியமாகாது. ஆக அந்த வகையிலே அந்த நிர்வாகிகள் ஒவ்வொருவருக்கும், ஏன் நம்முடைய முத்தமிழர் கலைஞருடைய உயிருடன் மேலான அன்பு உடன்பிறப்புகள் உங்கள் அனைவருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றியை சேர்த்து தந்த நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு கௌரவிக்கும் விதமாக நமது மாவட்ட கழக செயலாளர் அவர்களுக்கு மணப்பாறை சட்டமன்ற உறுப்பினர் திரு அப்துல் சமத் அவர்கள் சால்வை அணிவிக்க, கிழக்கு சட்டமன்ற உறுப்பினர் திரு இனிகோ இருதயராஜ் அவர்கள் மாலை அணிவிக்க, மாநகர கழக செயலாளர் திரு மு மதிவாணன் அவர்கள் கணையாளர் அணிவித்து சிறப்பு செய்வார்கள். அனைவரும் விண்ணை தொடும் அளவிற்கு 5 நிமிடங்கள் கரவொலிகளை எழுப்பி நம் பாராட்டுகளையும் நன்றியினையும் தெரிவிக்குமாறு அன்போடு கேட்டுக்கொள்கிறோம். கொஞ்சம் மறைக்க அண்ணா சேர்ந்தா அண்ணா ஒருத்தாங்கண்ணா வகையிலும் எங்களுடைய நிகழ்வுகளை நாங்கள் முடித்து வைத்துவிட்டு முழுமை பெறுகின்ற விதமாக நீங்கள் சொன்னது போல எங்கும் கலைஞர் என்ற வகையில் ஒரு தொகுதிக்கு ஒரு சிலை இருக்க வேண்டும் என்று சொன்னீர்கள். அதையும் கிழக்கு தொகுதியிலும் மணப்பாறை தொகுதியிலும் தியாகிகள் தினத்தன்று நமது மாண்புமிகு விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்களும் இளைஞர் எழுச்சி நாள் என்று நமது மாண்புமிகு ஆசிரியர்களும் திறந்ததில் தொடர்ச்சியாக இன்றைக்கு எங்களுடைய திருவெரும்பூர் தொகுதியில் காட்டூர் பகுதியில் இந்த ஓராண்டு அல்ல, இன்னும் ஒரு ஆண்டு எங்களுடைய கலைஞர் புகழை நாங்கள் பாடுவோம் என்று திருச்சி தெற்கு மாவட்டம் உறுதியெடுத்து அந்த மாவட்ட கழகத்தின் சார்பாக நிறுவப்பட்டிருக்கின்ற திருவுருவச் சிலை 13 தேர்தலில் நின்று அனைத்து தேர்தலும் வென்ற கலைஞருடைய பொன்மொழியை தாங்கி இருக்கின்ற 13 வகையான பொன்மொழிகளை தாங்கி இருக்கின்ற இரும்பு சுற்றுச்சுவரை திறந்து வைக்கின்ற நிகழ்வு என்று இந்த நிகழ்வை எனது அரசியல் ஆசான்
மாண்புமிகு தமிழ்நாட்டுடைய முதலமைச்சர் கழக தலைவர் உங்களுடைய திருக்கரங்களால் நீங்கள் தொடங்கி வைக்க வேண்டும் என்று எங்களுடைய திருச்சி தெற்கு மாவட்ட திராவிட முன்னேற்ற கழகத்தின் சார்பாக வேண்டி விரும்பி கேட்டு விடைபெறுகிறோம். நன்றி. உதய